ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி எபிசோட் நான் சீக்கிரமாகவே பார்த்துட்டேன், பட் என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எபிசோட் பற்றி சொல்லணுன்னா இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. பிகாஸ் விஜய் வந்து ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க, காவேரிக்காக சாங்கெல்லாம் டெடிகேட் பண்ணாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் வெண்ணிலா ரூம் கிட்டே போயிட்டு ஃபீல் பண்ணி காவேரிக்கிட்டே அவங்கள பற்றி உருகி பேசினது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுலேயுமே வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், வெண்ணிலாவை என்னால் நெருங்கவும் முடியல, விட்டு விலகி இருக்கவும் முடியல, நான் என்ன தான் பண்ணுறது காவேரின்னு சொல்லிட்டு அதை காவேரிக்கிட்டே சொல்லும்போது அவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படின்றத அவர் புரிஞ்சிருக்கணும். பட் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால உள்ளே இருக்க எல்லா ஃபீலிங்ஸும் வருது அப்படின்ற மாதிரி டீம் வந்து காமிச்சிருக்காங்க. பட் டீம் என்ன முடிவில் தான் இப்படி ஒரு ட்ராக் பண்ணி போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதுக்கு எப்போ தான் ஒரு எண்டு வரும் அப்படின்னு தான் இன்றைக்கி எபிசோடில் எனக்கு வந்து யோசிக்க வச்சிச்சு. பிகாஸ் அந்த ப்ரொமோ கண்டென்ட்டாவது ஃபுல்லாக போட்டிருந்தா நமக்கு வந்து மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். அதுலேயுமே வந்து பாதிலேயே கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ராகினி வந்து செம்மையாக இரிட்டேட் பண்ணாங்க. இன்றைக்கி ஒன்ஸ் அகைன் லாயர் வருவார் அண்ட் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்குவாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் அப்போவுமே வந்து காவேரி வந்து நம்பாத மாதிரி தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு ராகினிக்கு புரிய வந்துடுச்சு. இன்னொரு சைடு அந்த கோவில் சீனோடைய பிடிஎஸ்மே இன்னைக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு, தாத்தா அண்ட் விஜயோடைய கான்வர்சேஷன். தாத்தா வந்து நம்ம இடத்துல இருந்து எல்லாத்தையுமே யோசிச்சு கரெக்டான பாயிண்ட்ஸ் தான் வந்து விஜய்க்கு சொல்றாரு. பட் விஜய் வந்து அவரோட பாயிண்ட்ல கரெக்டாக இருக்காரு. ஆக்சுவலாக அவர் வந்து மனசுல இருக்கிறது எல்லாமே ஓகே தான். பட் அதை எதையுமே காவேரி கிட்ட டைரெக்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணாதது மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுக்குள்ள இருக்க இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணமாக நான் பார்க்குறேன். அண்ட் தாத்தா சொன்ன ஒரு விஷயம், அந்த கான்ட்ராக்ட் பேப்பரையாவது கிழிச்சு காவேரிக்கு ஒரு அசூரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுக்குமே வந்து விஜய் நான் எப்படி தாத்தா இப்போ கிழிக்க முடியும், இவ்வளோ நாளாக இருந்துட்டு இப்போ எதுக்கு கிழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்க மாட்டாளா அப்படின்னு விஜய் கேட்குறாரு. உங்ககிட்ட தானே இருக்குது, நீங்களே கிழிச்சிருங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாரு. அண்ட் வெண்ணிலாவை வந்து நான் கேர் பண்ணிக்காத மாதிரி என்னால் நடிக்கலாம் முடியாது, நான் வந்து வெளிப்படையாக இப்படி கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், அதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமா? சப்போஸ் நான் வந்து உள்ள எல்லாத்தையும் கேரிங்லாம் வச்சுக்கிட்டு வெளியில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நடித்தா இன்னும் தான் எனக்கும் காவேரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கும், அது வந்து தப்பாக இருக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லி அவருடைய டெசிஷன்லாம் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு விஜய். அண்ட் த பிளான் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லி பிரவீன் சார் சொன்னால் அந்த பிடிஎஸ் பிக்சருமே இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த பிளான் இஸ் ஆனோடைய ப்ரொமோ இந்த வாரம் எண்டில், அதாவது சண்டே அன்னைக்கு ப்ரொமோவாக ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வாரம் எபிசோட் எல்லாமே ஓவர். ஸோ சண்டே வந்து இதோடைய கண்டினியூவேஷன் தான் வரப்போகுது. ஈவன் அந்த ப்ரொமோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸில் சைன் பண்ணிட்டு இது டிவோர்ஸ் பேப்பர் தானே எனக்கு தெரியும் அப்படின்னு காவேரி சொல்லும் போது விஜய் வந்துட்டு உனக்காக என்னெல்லாம் செய்யலான்னு இருக்கேன், டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறேன்ல, உனக்கு ரொம்ப திமிரு தாண்டி அப்படின்னு சொல்வார். ஸோ அந்த மைண்ட் வாய்ஸ் அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. நான் அது வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆகும் தான் வெயிட் பண்ணேன், பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதோட கண்டினியூவேஷனாக ப்ரொமோ வந்துட்டு சண்டே வரும் போல். காவேரி மனசில் இருந்ததை வெளிப்படையாக வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் விஜய் வந்து அப்போவுமே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறதா நினச்சிக்கிட்டு தான் அதில் சைன்லாம் வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இனிமேல் விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அவங்க ஒய்ஃப்காக அப்படின்றது தான் வந்து நம்ம எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கு. இன்னும் வந்து இந்த லாஸ்ட் ஷெடியூலில் எடுத்த ரெண்டு பிடிஎஸ் தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அதாவது விஜய் வந்து அந்த பர்பிள் கலர் ஷர்ட்டு, காவேரி வந்து எல்லோ கலர் சுடி, இந்த காஸ்டியூம்ஸில் தான் நிறைய இடத்துல ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஷெடியூலோடைய லாஸ்ட் டே ஷூட்டும் கூட. ஸோ அதில் தான் வந்து ரெண்டு பேரும் காரில் போகிற மாதிரி, விஜய் வந்து காவேரிக்காக பாட்டு பாடுறது, காவேரிக்கு நெத்தியில் பிளட் வர மாதிரி, அப்புறம் அதே காஸ்டியூமில் ஹாஸ்பிட்டல் போகிறது, அண்ட் அதே காஸ்டியூமில் நம்ம குமரனுடைய அந்த ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் அந்த கதாநாயகன் ஷோக்கு ஹோல் ஃபேமிலியுமே போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த காஸ்டியூமில் தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்டியூம் அடுத்த வாரத்தில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த வாரம் எண்டு வரைக்கும் இருக்கும் போல். அதுக்குள்ளே நமக்கு ஷூட்டிங்குமே வந்து கம்மிங் வெனஸ்டே ஆர் தேர்ஸ்டே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பார்க்கலாம் எதை நோக்கி மகாநதி பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.